தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது சென்னை மாநகராட்சியும் சென்னையினுடைய தேர்தல் ஆணையரும். எதற்காக இப்படி பொய் சொன்னீங்க? உங்களுக்கு நாங்கள் அனுமதி மறுத்தோமா? உள்ளபடியே எந்த ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணலன்னா எப்படி அனுமதி கொடுக்க முடியும் என கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். பொய் சொன்னதா தமிழக வெற்றிக் கழகம்? பெரம்பூரில் தாவேகா போட்டியிடுவதை தடுப்பது யார்? தாவேகாவினுடைய பிரச்சாரத்தை தடுப்பது யார் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. விஜய் வெளியில் வராமல் இருப்பதற்கு காரணம் தேடுகிறாராங்கிற விமர்சனமும் வந்திருக்கு. உள்ளபடியே விஜயனுடைய குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா? இவங்க தரப்புல சொன்னது என்ன? 2 முறை ரத்தாகி 3வது முறை 100 பேர் தான் கூட போறாங்கன்னு விஜய் கூட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்களே, கிடைக்குமா? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் சரி, தாவேகால நிர்மல்குமார், ராஜ்மோகன் அப்படி பலரும், ஆதவர்ஜுனா உட்பட சென்னையில் எங்களால் பிரச்சாரமே பண்ண விடல, எங்களுக்கு அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து செய்தியாளர் சந்திப்பு, ட்விட்டர் பதிவு அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒருபடி மேலே போய் விஜய் நேற்று அதை குற்றச்சாட்டாகவே வச்சார். என்னென்ன அடிப்படையில் சுவிதா ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் சென்னையில் பிரச்சாரம் பண்ணோன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து அதிலிருந்து அது தொடங்குகிறது. நேரடியாக போய் ஒரு ரெப்ரசன்டேஷன் நேரடியாக போவதை விடவும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல இந்த ஏரியாவில் உதாரணத்துக்கு ஒரு 150 214 தொகுதிகள் வரைக்கும் தெருமுனை கூட்டமா அல்லது மேடை போடுகிற கூட்டமா, இப்படி சென்னையில் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் பிரிச்சிருக்கு. அங்கே மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது ஆல்ரெடி இருக்குது. சுவிதா போர்ட்டலில் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான இதை பரிசீலிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். யார் முதலில் வருபவருக்கு முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த இதில் ஒதுக்கப்படும். நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அதை பொறுத்து சாதக பாதகங்களை பார்த்துட்டு உங்களுக்கு அலாட் பண்ணுறதுங்கிறது நடக்கும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ விஜய் என்ன சொல்கிறார்? முதல்ல 25ஆம் தேதி அப்படின்னு ஒரு தேதியை குறிப்பிட்டிருந்தாங்க. அன்னையிலேருந்து விஜய் தொடங்குகிறார். ஏன்னா போன சண்டேவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு கூடாரம் போட்டுட்டாங்க. அந்த கூடாரத்துக்குள்ளே ஏசி எல்லாம் செட் பண்ணுறாங்க, 2ஆக பிரிக்கிறாங்க. விஜயினுடைய வார் ரூமே பெரம்பூர் தான் அப்படின்னு எல்லாம் செய்திகள் பார்க்க முடிஞ்சது. ஆனால் 25ஆம் தேதி அவர் தொடங்கலை, பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னாங்க. அடுத்தது 28 இன்றைக்கான பிரச்சாரம் அப்படிங்கிறத கேட்கும்போது நேற்று முன்தினம் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நேற்றைக்கு ஆணையர் குமரகுருபரன், அவர் தான் இங்கே தேர்தல் அதிகாரி, மாவட்ட தேர்தல் அதிகாரி, அவர் நீங்கள் வந்து ஆன்லைனில் கொடுத்துக்கணும், சும்மா கையில் கொண்டு வந்து பேப்பரை கொடுத்தா முடியாது அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் அதை பேசிட்டார். இப்போ இதற்கு பிறகு நேற்றைக்கு இவங்க பர்மிஷன் கேட்ட இடத்துல விஜய் போட்டிருக்கக்கூடிய ட்வீட்டை பார்ப்போம் என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காருன்னு. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் திட்டமிடப்பட்ட பரப்புரைக்கு சென்னை மாநகர காவல்துறையும் அதிகாரிகள் சிலரும் இணைந்து முட்டுக்கட்டை போட்டிருப்பது ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்டுள்ள ஒரு பாசிச தாக்குதலே ஆகும். அப்படியேங்கப்பா. நிகழ்ச்சிக்கு 2 நாட்கள் முன்பே தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி முல்லை நகர் சந்திப்பில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கோரப்பட்டது. பெரம்பூரில் முல்லை நகரில் அவங்க கேட்குறாங்க. ஆனால் நம்முடைய தேர்தல் பரப்புரை நிகழ்வுக்கு ஒரு நாளுக்கு முன்பு சென்னை மாநகராட்சி சார்பில் திடீரென அந்த இடத்தில் பள்ளம் தோண்டப்பட்டு இரும்பாலான தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த திடீர் பள்ளங்களும் தடுப்புகளும் எங்கிருந்து வந்தன? இந்நிலையில் அங்கே காவல்துறை ஆய்வு செய்து 3000 பேர் கூட முடியாது என கூறியுள்ளது. இதன் அடிப்படையில் தற்போது அந்த இடம் பிரச்சாரம் செய்வதற்கு உகந்ததில்லை என அனுமதி மறுக்கப்பட்டு தாவேகா மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. இப்படி அதிகாரிகள் சிலரின் துணையுடன் தாவேகாவுக்கு எதிராக செயல்படும் திமுக காபந்து அரசுக்கு வெட்கமாக இல்லையா? தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நான் தேர்தல் பிரச்சாரம் முயற்சி செய்யும் போதெல்லாம் திமுக அரசு ஏதேதோ காரணங்களை கூறி அனுமதியை தாமதிப்பதும் அல்லது அனுமதி மறுப்பதும் தொடர்கதை ஆகி வருவது. இந்த இடத்துல நம்ம அப்படியே ஹோல்டு பண்ணணும். எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த பிறகு நீங்களே குறிப்பிடுறீங்க காபந்துன்னு. ஒரு காபந்து முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் என்னென்னலாம் இருக்கும் என்னென்னலாம் இருக்காது அப்படின்ட்டு விஜய் அவர்களுக்கு அப்போ தெரிஞ்சிருக்கும்னு நான் எடுத்துக்கிறேன். அதிகாரிகளை மாற்றலைன்னா ஏன் மாற்றலன்னு தேர்தல் ஆணையத்தை நீங்கள் சந்தித்தீர்களா? தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கும் அர்ச்சனா பட்நாயக் அவர்களையோ அல்லது ஞானேஷ்குமார் அவர்கள் இங்கே விசிட்டுக்கு வந்தார், அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு ஒட்டுமொத்தமாக பியூரோக்ரஸியை மாற்றணும் என்று நீங்கள் இதனும் ரெப்ரசன்டேஷன் உங்கள் கட்சியின் சார்பில் கொடுத்திருக்கிறீர்களா? மாடல் கோடு வந்தால் எல்லாமே நேரடியாக அங்கே தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் போய்விடும் என்பது தெரியாமல் இதற்கும் திமுக தான் காரணம்னு தேர்தல் ஆணையத்தை நோக்கி விரல் சொட்டாமல் நீங்கள் இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி வருது. மக்களின் பேராதரவை பெற்ற ஒரு புதிய அரசியல் கட்சியின் ஜனநாயக உரிமைகளை திட்டமிட்டு நசுக்கும் இந்த செயல் ஆளுங்கட்சியின் ஏவலர்களாக அதிகாரிகள் சிலர் செயல்படுகிறார்களா என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. கோ டு தி பப்ளிக் ஃபாரம். ஒன்று, நீ இதை அப்படியே குறிப்பிட்டு ஒரு வீடியோ போட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தியிருக்கலாம், எங்கேயுமே வெளியில் வராமல். அல்லது தேர்தல் இப்போ உங்களுக்கு இங்கே மாவட்ட கொடுக்கலன்னா டிஎன்சிஓ இருக்கிறாங்க, அவங்ககிட்ட பதிவு பண்ணுங்க, அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதுலேயும் பிரச்சனை இருக்குன்னா நேரடியாக ஞானேஷ்குமார் அவர்களுக்கு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ரெப்ரசன்டேஷன் அனுப்புங்க, மெயில் போடுங்க. அதில் உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிற கேள்வி வருது. எங்களுக்கு எதிராக யார் உருவெடுத்தாலும் அவர்களை அதிகார பலத்தால் நசுக்குவோம் என்று நினைப்பது அப்பட்டமான அடக்குமுறையே ஆகும். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டை ஒழுங்காக அமல்படுத்தாமல் தேர்தல் ஆணையம் திமுகவுக்கு சாதகமாக செயல்படுகிறது, திமுகவோட ஒரு டீலிங்கில் போயிருச்சுன்னு விஜய் சொல்ல வருகிறாரான்னு ஒரு கேள்வி வருது. திமுக தாவேகாவை
இல்லைன்ட்டு திமுக எந்த அளவுக்கு அஞ்சுகிறது என்பதற்கு இந்த தடையே சாட்சி. வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயக வராத திமுக ஆட்சியை தமிழக மக்கள் வீட்டிற்கு அனுப்ப போவது உறுதி அப்படிங்கிறதாக அவர் போட்டிருக்கிறார். இப்போ ஒரு வெளியில் வரமாட்டார் அப்படிங்கிறதுக்கான விஷயமான ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இதில் சென்னை மாநகராட்சி இதை எப்படி மறுத்திருக்கிறாங்கிறத பார்ப்போம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அவங்களுடைய ட்வீட், சட்டமன்ற தொகுதி பெரம்பூரில் முல்லை நகர் பகுதியில் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும், மாநகராட்சி திடீர்னு பள்ளம் தோண்டி அனுமதி வழங்கலன்னு சில ஊடகங்களில் செய்தி வெளியாகி இருக்கு. எங்களால் அங்கு எந்த பணியும் மேற்கொள்ளப்படவில்லை, அதே போல் புதிய பணிகள் எதுவும் ஆரம்பிக்கப்படவும் இல்லை. நாங்கள் இதுக்கு முன்னாடி புதுசாகவும் எதுவும் செய்யலை, இதுக்கு முன்னாடி இருந்ததையும் கண்டினியூ பண்ணலை. ஏற்கனவே அங்கே குடிநீர் வடிகாலில் ஒரு குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்யறதுக்கு ஒரு ஓரத்தில் சின்னதாக தோண்டி செஞ்சு அதையும் முடிச்சுட்டோம். எனவே இந்த அனுமதி மறுக்கப்பட்டதுக்கு இது காரணன்றது தவறான தகவலாகும் அப்படின்னு விஜய் அவர்களுடைய குற்றச்சாட்டிற்கு சென்னை மாநகராட்சி கடுமையான எதிர்வினையை ஆற்றியிருக்கிறது. அனுமதி பெற்றதற்கான காரணம் அவங்களுடைய ஆணை இல்லை. யாரு? மாநில தேர்தல் ஆணையர் என்ன காரணம் சொல்லி அது மாவட்ட தேர்தல் அலுவலர் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சென்னை கார்பரேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோஸையும் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அங்கே ஏற்கனவே அந்த பனி கொண்டு வருவதற்காக ஏற்பட்ட பள்ளம், அந்த குழாய் உடைப்பு, அதனால் அங்கே தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர், அதில் இவங்க வந்து கலவையை போடுறதுங்கிற ஃபோட்டோவையும் கலவையை போட்டு முடித்த ஃபோட்டோவும், பனி ஆக மொத்தம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற 2 ஃபோட்டோவையும் இணைக்கிறாங்க. இது போக விஜய் அவர்களுடைய குற்றச்சாட்டு, அதற்கு தேர்தல் ஆணையருடைய பதில் அப்படிங்கிறது அதையும் பகிர்ந்திருக்கிறார்கள். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. இப்போ குமரகுருபரன் ஒரு விஷயம் சொன்னார், இவங்க வந்து ஆன்லைனில் கொடுக்கல அப்படின்னு. விஜய் தரப்பினர் தாவேகா அதை கடுமையாக கண்டிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பாருங்கள், தேர்தல் அலுவலருடைய இதிலேயே சைன் பண்ணப்பட்டிருக்கு சுவிதா போர்ட்டல் ஆப்பில் அப்ளிகேஷன் நம்பர் 15488, டேட் அண்ட் டைம் 26/3/2026, விடியற் காலை நள்ளிரவு விடிஞ்சு 12 மணி 8 நிமிஷம் 28 செகண்டுக்கு போட்டிருக்காங்க இல்லையா அப்படிங்கிறத கொடுத்து, அடுத்த நாள் காவல் ஆய்வாளர் எம்கேபி காவல் நிலையம் அவருடைய அறிக்கை 27/3/2026 அவர் கொடுத்ததை வைத்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோன்னு கொடுத்து அந்த இதை எடுத்து போடுறாங்க. தேர்தல் நடத்தும் அலுவலர் இப்போ சட்டமன்ற தொகுதிக்கானவர் அப்படிங்கிறதையும் அந்த இதை ஷேர் பண்ணுறாங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். பெரம்பூருக்கு உட்பட்ட இதில் நீங்கள் மனு வி சிவாங்கிற மாவட்ட செயலாளர் தாவேக்கா திரு விஜய் அவர்கள் பங்கு பெறும் கூட்டத்துக்கு 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அனுமதி கோரினீங்க. பிரச்சார வாகனம் பாலத்தில் தொடங்கி முல்லைநகர் சந்திப்பு வழியாக தெருமுனை பிரச்சாரம் செய்யவும், அம்பேத்கர் கல்லூரியிலிருந்து ஷர்மா நகர் வழியாக சென்று வில்லிவாகத்தில் முடிவு பெறுவதாகவும், முல்லைநகர் சந்திப்பில் 3000 ஆதரவாளர்கள் கூடுவார்கள், 20 ஒலிபெருக்கிகள் ஸ்பீக்கர்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் கோரியிருந்தீங்க. பாருங்கள், தெருமுனை கூட்டத்துக்கு 3000 பேர், அப்புறம் அது தெருமுனை கூட்டமாங்கிற கேள்வி இருக்குது. இந்த அறிக்கையை வாங்கும்போது காவல் ஆய்வாளர் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை, மனுதாரர் குறிப்பிட்டுள்ள முல்லை நகர் சென்னை மாநகர அலுவலரால் SM நகர் 82வது பிளாக் சந்திப்புன்னு குறிப்பிட்டு சிறிய அளவில் தெருமுனை பிரச்சாரம் நடத்த மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளது. அப்படி பார்க்கும்போது முல்லை நகர் சந்திப்பில் 3000ன்னு குறிப்பிட்டதுனால பரிந்துரை செய்ய இயலாது, அந்த இடம் மிக குறுகலானது. எனவே இந்த வேறொரு இடத்தை தேர்வு செஞ்சால் பரிசீலனை செய்யப்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு அந்த மனு என்பது நிராகரிக்கப்பட்டதாக குறிப்பிடுகிறார்கள். அதன்படி 3000 பேருக்கு உகந்த இடம் அல்ல என்பதனால், தடையின்மை சான்று வழங்காததால் அந்த இடத்துல B5 எம்கேபி காவல் நிலைய ஆய்வு இதை ஏற்று மனு நிராகரிக்கப்படுகிறதுன்னு உங்களுக்கு உத்தரவு போட்டு வந்துருச்சு. இப்போ எதனால் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னா, காவல்துறை NOC கொடுக்கல, தடையில்லா சான்று அப்படிங்கிறத காட்டி 3000 பேர் அங்கே கூட முடியாதுன்னு ஒரு விஷயத்த சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் எங்கே இப்போ 3000 பேர் வரைக்கும் கூடுவது தெருமுனை கூட்டமாங்கிற கேள்வி இருக்குது ஒன்று. ரெண்டாவது, இதில் எங்கே அரசு வருகிறதுங்கிற கேள்வி இருக்குது. அப்போ நீங்கள் இதை எதிர்த்து அப்பீலுக்கு போயிருக்கலாம், உங்களுக்கான அப்பீலேட் அத்தாரிட்டிஸ் இருக்கிறாங்க. அங்கே தொகுதிக்கானவர் தான் விடலை அப்படின்னா மாவட்ட அதிகாரி இருக்கிறார், அதற்கு மேலே மாநில தேர்தல் அதிகாரி இருக்கிறார், அதற்கும் மேலே மத்திய தேர்தல் ஆணையம் இருக்குது. இது எதுக்குமே நீங்கள் அப்பீலேட்டுக்கு போகல. இப்போ நீங்கள் பதிலுக்கு என்ன பண்ணுறீங்க? விகடனில் போட்டிருக்காங்க பாருங்க, 100 பேருடன் தெருமுனை பிரச்சார அனுமதி மறுப்புக்கு பின் விஜய் அடுத்த முயற்சின்னு வந்திருக்கு. நேற்றைக்கு இரவு இதை நீங்கள் நகர்த்துறீங்க. வெறும் 100 பேரை மட்டும் கூட்டி 3000 பேரை கொடுக்கல, இப்போ கொடுங்கங்கிறீங்க. விஜய் வந்தால் 100 பேர் தான் அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்த முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. 100 வராதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ 100 தாண்டி போச்சு அப்படின்னா பொறுப்பை யார் எடுப்பா? எப்படி தெருமுனை கூட்டத்துக்கும் QR கோடு கொடுக்க போறீங்களா? அதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியே அதுதான் அப்படிங்கிறது அரசு தரப்பினுடைய விஷயமா இருக்கும். இப்போ இதில் ஒரு கேள்வி, திரு குமரகுருபரன் சொன்னது ஆன்லைனில் அப்ளை பண்ணலன்னா, நான் அங்கே தான் சுவிதான் இருக்குல்ல, அப்போ நீங்கள் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலன்னு சொல்கிறீங்க? இது பொய் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதில் பொய்யா உண்மையாங்கிறது 2 தரப்பிலும் நம்ம பார்க்கும்போது சில விஷயங்கள் வெளிப்படையாக இல்லாதது ஒரு சிக்கலான ஒரு கேள்வி இருக்குது. உதாரணத்துக்கு விஜய் 26ஆம் தேதி அப்ளை பண்ணி இது ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குங்கிறத சொல்கிறாரு. இதற்கு முன்பாக ஒரு முறை பிரச்சாரம்னு சொல்லி அது ரிஜெக்ட் ஆச்சாங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை வெளிப்படைத்தன்மையாக அவங்க எதையும் பேசுறதில்ல, பிரச்சனையே அதுதான். நீங்கள் 25ஆம் தேதி
இதே விஜய் பெரம்பூரில் பிரச்சாரம் செய்வதாக ஒரு செய்தி அதற்கு முன்பாக 2 நாட்களாக ஓடிச்சு. தாவேக்கா இப்போ வரைக்கும் மறுக்கலை. அப்போ அப்படி கொடுத்து ரிஜெக்ட் ஆச்சா இல்லையாங்கிறத விஜய் தரப்பு சொல்லணும். ஏன்னா இப்போ 25ங்கிறதுக்கு நம்ம 2 செய்திகள் நியூஸ் மீடியாவினுடைய இதை காட்டுறோம். மார்ச் 25 முதல் விஜய் தனது சூறாவளி பிரச்சாரத்தை பெரம்பூரில் இருந்து அதிகாரப்பூர்வமாக தொடங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு ஒரு ஆன்லைன் நியூஸ் போர்ட்டல் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய சமயம், அவங்க சமயம் தமிழில் போட்டிருக்கக்கூடியது, மார்ச் 25, 2026 முதல் வடசென்னையின் பெரம்பூர் தொகுதியிலிருந்து முக்கிய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார். வடசென்னையில் தொடக்கம், பெரம்பூர் கவனம். அவர் இங்கே போட்டியிடுவார். நகர்ப்புற வாக்குக்காக பார்க்கப்படுகிறது. இந்த 2 போட்டிருக்காங்க இல்லையா? இந்த 25ஆம் தேதி நீங்கள் திட்டம் போட்டிங்களா இல்லையா? செய்தி ஏன் மறுக்கலை? திட்டம் போட்டிருந்தா அதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்தீங்களா? கொடுத்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் சுவிதா போர்ட்டலில் ஃபைல் பண்ணப்பட்டதா? இதற்கெல்லாம் தாவேக்கா தரப்பு தெள்ள தெளிவாக ஒருவேளை விளக்கம் சொன்னால் யார் தவறு, யார் போய், யாருக்கு சார்பாக யார் செயல்படுகிறார்கள், இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ விஜய்க்கு இவ்வளவு நெருக்கடிகள் இருக்கிறதாக அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இது அன்ஃபேர் எலெக்ஷன் அப்படின்னு அதிகாரிகள் கொடுப்பதே இல்லைன்னு திரு ராஜ்மோகன் அவர்கள் கடுமையாக விமர்சித்து ஒரு சமூக வலைதள பதிவும் கூட இட்டிருக்கிறார். அது ரொம்ப அன்ஃபேர் எலெக்ஷன். என்ன நடக்கிறது? 2 வாரங்களாகியும் சில அதிகாரிகளை மாற்றிட்டு பலரும் மாற்றலை. உள்துறை உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அதிகாரிகள் நீடிக்கிறார்கள். இனிமேல் மாற்றப்பட்டாலும் தேர்தல் நேர்மையாக நடக்குமா என்ற சந்தேகம் வலிக்கிறது தான் ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டியது. அப்போ இதுக்கப்புறம் யார் வந்தாலும் நேர்மையாக நடக்காது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்ககிட்ட என்ன மாற்ற திட்டம்ங்கிற கேள்வி இருக்குது. முதலமைச்சர் பிரச்சாரம் ஏப்ரல் 2லேருந்து மார்ச் 31க்கே வருது. ஆனால் எங்கள் வெற்றி தலைவருக்கு வந்துட்டா அவருடைய கூட்டம் எழுச்சியை பார்த்து மக்களுக்கு தெரிஞ்சிடும், ஸ்டாலின் முன்னாடியே பயந்து போய் முன்னாடி போகிறாருங்கிற குற்றச்சாட்டை பொலிட்டிக்கல் சார்ஜ் வைக்கிறாரு. இதை சாதாரண கடக்க முடியாது. எதுவுமே நேர்மையாக நடைபெறாமல் இருக்க, வேட்புமனு ரிஜெக்ட் ஆகிறதுக்குலாம் எதுவும் வேலை இருக்கா அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வுகளே சாட்சி. திமுக எந்த எல்லைக்கும் செல்லும் அப்படிங்கிறதும் ஆளும் காபந்த அரசும் ஆதரவான சில அதிகாரிகளும் இணைந்து செய்யும் சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படும் ராஜ்மோகன் சொல்லுகிறார். அந்த சூழ்ச்சியை எப்படி முறியடிக்க போகிறீர்கள்? எந்த ஃபோரமில்? பொலிட்டிக்கல் ஃபோரமா, தேர்தல் ஆணையமா? இதில் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எப்போ ரெப்ரசன்டேஷன் கொடுப்பீங்க? வெறும் குற்றச்சாட்டோடு இதை நிறுத்திவிட்டு பிரச்சாரத்துக்கே வராமல் இருப்பதற்கான ஒரு காரணமாக இது நிற்கிறதா அப்படிங்கிற அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்கிறது. பதில் தான் தெள்ள தெளிவாக இல்லை. நாளைக்கு அவர் ஸ்டார் ஹோட்டலில் அவரை வேட்பாளர் அறிமுகம் செய்கிறார். ஒருவேளை அங்கே பேசுகிறாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். கிழக்கும் களத்துக்கு வருமா அப்படிங்கிறதையும் காலம்தான் பதில் சொல்லும்.